வெல்கம் டு திஸ் சேனல் லேர்ன்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காலம் வித் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு டேட்டா என்கிட்ட இருக்குது. என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ஷீட்டுக்கான டேட்டா. அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் என்னென்ன இருக்கும்? சீரியல் நம்பர் இருக்கும், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, தென் அந்த மாதத்துக்கான டேட்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த். ஸோ 1/11/2023 ஸ்டார்ட். ஸோ இப்படி ஒவ்வொரு டேட்டா டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த செல்லோட கார்னருக்கு வந்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே அந்த மாதத்துக்கான டேட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/11. ஸோ 30/11 அந்த மந்த் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்படி நான் ஃபில் பண்ணிட்டேன் எனக்கு வந்து எரர் காமிக்குது. ஸோ ஹேஷ்டேக்குன்னு வருது பார்த்தீங்கன்னா, எரர் காமிக்குது. இந்த எரர் ஏன் காமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட்டாக்கான ஸ்பேஸ் வந்து அந்த செல்லில் இல்லை. ஸோ அதனால தான் அந்த எரர் வந்து உங்களுக்கு காமிக்குது. ஸோ நீங்கள் காலமோட வித்தை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ இதை மாதிரி நான் எல்லா செல்லுக்குமா தனித்தனியாக போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும்? ஸோ இதை எப்படி ஒரே ஷார்ட்கட்டில் நம்ம மொத்த செல்லுக்கும் காலம் வித்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளமாக ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. காலமோட வித்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து டேட்டா நமக்கு விசிபிள் ஆகலை. ஸோ எவ்வளோ காலமோட வித்து வச்ச டேட்டா விசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த காலமோட எட்ஜுக்கு வந்தீங்கன்னா இதை மாதிரி ஏரோ மார்க் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 10.71 உங்களுடைய செல்லுக்கான டேட்டா வந்து விசிபிள் ஆகும். ஆனால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.43 தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த எரராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்ஸை மட்டும் அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹோம் டேப்பில் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே செல் சைஸ், அது கீழே காலம் வித் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த காலம் வித்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி காலம் வித் அப்படின்ட்டு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நமக்கு எவ்வளோ வித்து தேவையோ அதை வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து 11 கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லா டேட்டும் வந்து விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் காலமோட வித்தை மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இதை மாதிரி காலம் வித் அப்படின்ற இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.